தனியார் வாகனங்களுக்கு சுங்க கட்டணத்தை ரூபாய் 3000 இருந்து ரூபாய் 1500 குறைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு ஆண்டுக்கு 3000 ரூபாய் சுங்க கட்டணம் செலுத்தும் பாஸ் வழங்கும் நடைமுறை ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்க இருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்டாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுங்க கட்டணம் வசூலிப்பதில் தனியார் வாகனங்களுக்கு கார், ஜீப், வேன் ஆகியவைகளுக்கு சுங்கச்சாவடியை கடந்து செல்ல ஆண்டுக்கு ரூபாய் 3000 என்றும் அல்லது சுங்கச்சாவடியை 200 முறை வரை கடக்கலாம் என்றும் புதிய விதியினை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது ஏற்புடையதில்லை என்று தெரிவித்துள்ளார். தனியார் வாகனங்களை பொறுத்தவரை சுங்கச்சாவடியை பயன்படுத்தும் காலம் சொற்பமாக உள்ளதால் இந்த கட்டணம் மிகவும் கூடுதலான தொகையாகும். எனவே இந்த வாகனங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1500 விகிதம் நடைமுறைப்படுத்துவதே சிறந்த வழிமுறை என கருதுகிறேன் என்று கூறியுள்ளார். அதோடு தனியார் வாகனங்களுக்கு 3000 ரூபாய் ஆண்டுக்கு கட்டணம் என்பதனை வணிக மற்றும் சிறிய சரக்கு வாகனங்களுக்கு பயன்படும் வகையில் நடைமுறைப்படுத்தினால் அவர்களுக்கான நிதி சுமை குறையும் என்பதனை கருத்தில் கொண்டு இதனை நடைமுறைப்படுத்த வேண்டுகிறேன் என தெரிவித்துள்ளார்.